So I would like to invite Didi to share a couple of words for us. Thank you. My namaskars to Naval G. Sabarwal, CEO of V2W Software Solutions, Sridhar, and all his colleagues who are working. அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க கிராமத்திலிருந்து வந்தவங்க எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். எனக்கு இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நேரம் இருக்கிறது. ஏனென்றால் விவேகானந்த கேந்திரமும் மேன் மேக்கிங் நேஷன் பில்டிங் அப்படின்னா மனிதனை உருவாகி நம்ம நாட்டை நம்ம முன்னேறணும். இந்த நோக்கம் வச்சு தான் விவேகானந்த கேந்திரமும் சேவை செய்துட்டு இருக்கிறது. அந்த அந்த வகையில தான் ஸ்ரீதர் கூட இப்போ அவன் சொன்ன மாதிரி யூஎஸ்ல இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் விட்டுட்டு இங்கே வந்து இந்த வேலை தொடங்கியிருக்காரு. ஏன்னா நம்ம கிராமம் முன்னேற்றணும். நம்ம கிராமத்தில் இருக்க டேலண்ட்ஸும் உலகத்துக்கு என்ன உலகம் என்ன நிலையில இருக்கிறது அதை வரை போய் சேர முடியும். அந்த மாதிரி வேலை செய்ய முடியும். அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருந்து. அதான் அவர் வந்து இங்கே இது தொடங்கியிருக்காரு. அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக அவர் கேட்கும் போது தீதி நீங்கள் வர முடியுமானி எனக்கு ஒரு சின்ன இதை இருந்து இவர் என்ன டேட்டை சொல்ல போகிறாரு. ஏன்னா என்னுடைய ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. நான் கொஞ்ச நாள் தான் கன்னியாகுமரியில் இருப்பேன். அதான் டேட்டு கேட்கும் போது எனக்கு நிம்மதியாக எடுத்தேன். இது 5வது விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது நான் கன்னியாகுமரியில தான் இருக்கேன். நான் 16ஆம் தேதி தான் வந்தேன் ராத்திரி. திருப்பி 1ஆம் தேதி இப்போ நாளை அன்னைக்கு எனக்கு போகணும். அப்புறம் நான் ஜனவரி கடைசி தான் வருவேன். ஆனால் கரெக்டாக நான் இருக்கும் போது இந்த ப்ரோக்ராம் இருக்கு, நானும் வர முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்ம பாரத நாடு அதோடைய ஆன்மீகத்துக்காக முழு உலகத்தில் புகழ பெற்றிருக்கு. இப்போ ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா பூஜை கோவில் மட்டும் போகணும், அது ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம்னா நான் இந்த தனி மனிதன் இல்லை, என்னுடைய வளர்ந்த உருவம் தான் குடும்பம். குடும்பத்தினுடைய வளர்ந்த உருவம் தான் நம்முடைய கிராமம், நம்முடைய ஸ்தாபனம். ஸோ நான் இந்த உலகத்தினுடைய, நாட்டினுடைய, என் சமுதாயத்தினுடைய, என் கிராமத்தினுடைய, என் குடும்பத்தினுடைய நான் ஒரு சின்ன பங்கு இருக்கிறேன். நான் ஒரு பார்ட் இருக்கிறேன். பார்ட் இருக்கிறதுனால எனக்கும் அதை பற்றி ஒரு கடமை இருக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இது ஒரு விரல். இந்த விரல் உடைய வளர்ந்த உருவம் என்ன? இந்த கை இல்ல? ஏன்னா இந்த விரல் கை இல்லாம தனியா இருந்தா இந்த விரல் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த கையுடைய வளர்ந்த உருவம் என்ன? இது முழு கை. முழு கையுடைய வளர்ந்த உருவம் என்ன? இந்த உடல். அதே மாதிரி மனிதனுடைய வளர்ந்த உருவம் நம்முடைய குடும்பம். அதை இனி வளர்ந்த உருவம் நம்முடைய கிராமம், சமுதாயம், நாடு, இந்த உலகமே. ஸோ அதோடைய நம்ம பங்கு இருக்கிறோம். பங்கு இருக்கிறதுனாலே நமக்கு முடிஞ்சால், நமக்கு அந்த எண்ணம் வந்தால், கடவுளுடைய கருணை தான் நம்ம மேலே, நம்ம அவங்களுக்காக அதெல்லாம் நம்ம வளர்ந்த உருவத்துக்காக நல்ல வேலை செய்யணும். அதில் அது நம்முடைய கடமை. அதில் நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக இந்த கை தான் இந்த உடலுடைய ஒரு பார்ட் இல்லையா? இப்போ இந்த கை சாப்பிடும் போது அந்த சாப்பாடு தூக்கி தூக்கி வாயில போட்டுட்டு இருக்கு. ஆனால் வாயில போட்டுட்டு இருக்கும் போது அந்த கை நனைச்சாச்சு. சப்போஸ் கை நனைக்க தொடங்கியாச்சு. இது என்னது? நான் தான் சாப்பாடு தூக்கி வாயில போடுறேன். அப்புறம் டேஸ்ட் யாருக்கு கிடைச்சிட்டு இருக்கு? நாக்குக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் சாப்பாடு யாருக்கு கிடைச்சிட்டு இருக்கு? வயிறுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் வேலை யாரு செய்யணும்? நான் தான் செய்யணும்.
ஸோ இதை ஒரு பெரிய அநியாயம். நான் வேலை செய்துட்டு இருக்கேன், டேஸ்ட் வாய்க்கு கிடைக்குது, சாப்பாடு வயிறுக்கு கிடைக்குது, நான் இன்னும் பண்ண மாட்டேன். அப்படி கை நினைச்சால் என்ன ஆகும்? மெதுவா உடல்ல இருக்க சக்தி குறைஞ்சிரும், அந்த கையில இருக்க சக்தி கூட குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம கடமை பண்ணும் போது, இப்போ ஸ்ரீதர் அங்கே இருக்கும் போது ஸ்ரீதர் அப்படி நினைக்கல, பாக்கி நிறைய இந்தியர்ஸ்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிராமத்துக்கு திருப்பி போயில்லை, நான் மட்டும் எதுக்கு போகணும் அப்படி நினைக்கல. அவருடைய மனசுல அந்த ஆசை வந்த உடனே என்ன அர்த்தம்? இத கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வழி, ஒரு வாழ்க்கை, ஒரு கடமை. எனக்கு ஒரு ரெஸ்ட் இல்லை, 24/7 நான் நடந்துட்டே இருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படி ஹார்ட் நஞ்சாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த அவுட் மட்டும் ஆகாது, அந்த ஹார்ட் கூட அவுட், அந்த ஹார்ட்டும் இருக்க முடியாது அப்புறம். ஸோ இதே மாதிரி இது சில பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அவங்க தான் இந்த சமுதாயத்துக்கு, கிராமத்துக்கு, குடும்பத்துக்கு ஒரு ஹிருதயம். அவங்க அப்படி நினச்சிருக்காங்க. இப்போ சும்மா அந்த எண்ணம் வந்தால் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்புறம் குடும்பம் முழுசு அதுக்கு சம்மதிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தது. அப்புறம் இங்கே வந்து இந்த வேலை தொடங்கியாச்சு. இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த V2W கம்ப்யூட்டர் சொல்யூஷன்ஸ் கூட, சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்க. இது நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒரு நல்ல பெரிச வளர்ந்த வைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான பேசிக் டீம். நீங்கள் எப்படி இருப்பீங்க அதே மாதிரி இதோடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ பெரிய பொறுப்பு கடவுள் உங்களுக்கு கூட கொடுத்துருக்கு, பெரிய கடமை உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு. ஆமாம், நாங்கள் நல்ல இதை ஒரு கம்பெனிக்கு நம்ம ரொம்ப நன்றாக முன்னேறி கொண்டு வரணும். இந்த வேல்யூஸ் தான் உங்கள் கம்பெனியில் இருக்கு. அப்படி ஸ்ரீதர் என்னை பார்க்க வரும்போது சொல்லிட்டு இருந்தார். என் குடம் எல்லாம் இருக்கவங்க ரொம்ப டெடிகேஷனாக இந்த வேலை செய்துட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. என்னுடைய வசதி எனக்கு என்ன இருக்கு அது பார்க்காமல் முதல்ல நம்ம கம்பெனி நல்ல வளரணும். இப்படி நீங்க எல்லாரும் இதுக்காக ஸ்ரீதர் அதில் ஒரு தலைமை, நீங்க எல்லாரும் இதுக்காக வேலை செய்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரும்போது நான் நவல்ஜி கூட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், இங்கே கூட உட்கார்ந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், நான் கொஞ்சம் 10 செகண்ட் கூட இல்லை, நான் ஸ்ரீதர் கூட பேச தொடங்க உடனே முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், இது நல்ல வேலை, எனக்கு இன்னும் வேண்டாம், நான் ஒரு அட்வைசராக நான் உங்கள் கூட இருக்கிறேன். இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லுவாங்க, நம்ம நல்ல ஒரு பணி தொடங்கினா இந்த முழு இயற்கையில் இருந்து நிறைய பேர் நமக்கு துணைக்கி கூட வருவாங்க, உதவி செய்வாங்க. இப்படி உங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டே இருக்கிறது. அது பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நவல்ஜிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, ஸ்ரீதர் இப்படி வேலை தொடங்கியிருக்கா, அது பார்த்து எனக்கு சந்தோஷம். ஆனால் ஸ்ரீதர் கேந்திரத்தினுடைய ஸ்கூலில் படிச்சிருக்கான், அதை நினச்சி எங்களுக்கு டபுள் சந்தோஷமாயிருக்கு, 2 டைம்ஸ் சந்தோஷமாயிருக்கு. ஸோ அப்படி அதுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எனக்கு என் கூட கல்பனா தீதியும் வந்திருக்காங்க. அவங்க கேந்திரத்தோடைய IT வேலையிலே தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இது ரொம்ப இனி நல்லா வளரணும். கண்டிப்பாக 10வது 20வது இதெல்லாம் நம்ம இதோட பெருசாக நல்லா கொண்டாடணும். அப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் என் உரை முடிக்கிறேன். வணக்கம்.